ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ஊருக்கு போயிட்டு நைட் ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு வந்து படுத்துன்னு இருக்கிறேன். நான் 5:45க்கு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்ததும் அவளுக்கு தெரியாது. வெளியே நான் செப்பல் விட்டுருந்தேன். அந்த செப்பலை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டு அத்தைக்கிட்ட கூட்டின்னு போ அப்படின்னு சொல்ல தெரியாது. அதனால் வீட்டை காமிச்சு கையை காமிச்சு அத்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அவளும் சரி நைட்டு ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு வந்து தூங்குறாங்களே எப்படின்னு போகிறதுன்னு நினச்சி தான் சரி கூட்டின்னு வரலான்னு கூட்டின்னு வந்தேன். என்னை பார்த்தோன்னே ஒரே குஷி ஆகிடுச்சு அவளுக்கு. பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள், டான்ஸு நல்லா ஜாலியாக இருப்பேன் என்கிட்ட. அவங்களும் வெளியூர், நானும் வெளியூர். நானும் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கிறேன், அவங்களும் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 10 மாதம் ஆகுது. 9 மாதம் முழுசாக முடிஞ்சு ஒரு 10 மாதம், இது 10வது மாதம். இதுக்கு முன்னாடி நான் ஊருக்கெல்லாம் வருவேன். அப்போல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இப்போ அவளுக்கு நல்லாவே விவரம் தெரியுது. நான் 3 நாள் வீட்டில் இல்லை, வீடெல்லாம் சுற்றுவாளாம். நான் சமையல் கட்டுக்கு போனால் சமையல் ரூம் பின்னாடியே வருவாள் என் கூடவே. இப்போ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்துருக்குறேன். நான் இல்லைன்னு தெரியும் அவளுக்கு நான் இன்னுமே பண்ணல. குழந்தைலேருந்து கொஞ்சம் நல்லா விவரம் தெரியுற வரையும் என் கூடயே தான் இருப்பாள். நானே தான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்ச அப்புறம் கொஞ்ச நேரம் தான் இங்கே இருப்பாள். அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட போகிறேன், அம்மா அப்படின்னு சொல்லுவாள். அவங்க அம்மா வீட்டில் இருந்தான்னா அத்தைக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லுவாள். இதுதான் அந்த டைம் என் கூட இருக்கும்போது பசி எடுத்தால் சாப்பாடு ஊட்டி விடுவேன். நான் கடைக்கு போனேன்னா கூட்டின்னு போவேன். கொஞ்ச நேரம் விளையாடுவோம். இதுதான் அவளுக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த 1.5 வயசு குழந்தைக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு தெரியுது. ஏன்னா டெய்லி நம்ம கூட இருந்தவங்க இப்போ ஒரு 3 நாள் இல்லை அப்படின்னும் போது அவளுக்கு தெரியுதில்ல. இதே நம்ம பெரிய ஆளுங்களுக்கு ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது? கூடவே இருக்கிறாங்கோ, கூடவே எல்லாமே பழகுறாங்கோ, திடீர்னு காணாமல் போயிடுறாங்கோ, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க மனுஷனுங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்களேன். டெய்லி இருந்தவங்க இன்றைக்கி இங்கே இல்லை அப்படின்னும்போது எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியுமா அந்த குழந்த? பாருங்க, என்கிட்ட வந்துட்டா செம்ம சேட்டை. அதே மாதிரி இப்போ நல்லா விவரம் தெரிஞ்சதுனால கொஞ்ச நேரம் தான் இருக்குவாள். இன்றைக்கி நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு அமக்கலம் பண்ணினுக்கிறா. அதே மாதிரி நான் ஊருக்கு போகிற அன்றைக்கி உடம்பு ஃபுல்லாக ஜுரம். சரி போகலாம், ஊருக்கு போகலாம், டாட்டா சொல்லிட்டு போகலான்னா ஃபோன் பண்ணி நான் பஸ் ஸ்டாப் போன அப்புறம் ஃபோன் பண்ணி அத்தைன்னு எனக்கு பெஜாராகிடுச்சு. சரி வெளியே இருக்கிறாளா பார்க்கலான்னு எட்டி பார்க்குறேன். வீட்டுக்கும் பஸ் ஸ்டாப் நின்றுருந்தேன்னா நல்லாவே தெரியும். எட்டி பார்த்தா என்னை பார்த்துட்டு ஒரே குதிக்கிறா, அத்தைன்ட்டு. அப்புறமா அவங்க அம்மா கூட்டின்னு வந்து என்கிட்ட விட்ட அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கூட இருந்துட்டு நான் பஸ் ஏறி வரேன். டாட்டா பண்ணி சைலண்ட்டாக அனுப்புகிறா. ஏன்னா பஸ் ஏற்றி வெளியே அனுப்பிச்ச அப்புறம் டாட்டா பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் போயிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு சாமி கும்பிட்டது வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். மறுநாள் நான் கால பைரவர் கோயிலுக்கு போகணும். நான் எப்போ ஊருக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோயிலே சிவன், கால பைரவர் 2மே இருப்பாங்க. அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மறுநாள் என் பையனுக்கு பிறந்த நாள். சும்மா சிம்பிளாக 1 கிலோ கேக் வாங்கி வீட்டிலே வெட்டணும். இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு நாளாக எடிட் பண்ணி போடுறேன். எனக்கு இன்றைக்கி டயர்டுனா வந்து தூக்கம் இல்லைல்ல நைட்டெல்லாம் அதனால் நல்லா தூங்கி இழந்தேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒரு வீடியோவாக நான் எடிட் பண்ணி போடுறேன். இப்போ பாருங்கள், அவள் பேசுனதை நான் போட்டு விட்றேன். என்ன ஊருக்கு பட்டத்த ஏன் வேணாம்? ஊருக்கு போயிட்டாரா? பத்திரமா இரு. ஊருக்கு போயிட்டேன். அத்தை மம்மம்மா என்னந்துருமா? யார் இது? பாப்பாவா? எப்படி மறைக்கிறது பாப்பாவை? தீட்டிடு.
டூ விட்டுரு. என்ன எப்படி டு டு டு. அதெல்லாம் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிடும். திருப்பி முறைச்சு பார்த்துருமா? பண்ணக்கூடாது அதெல்லாம். முறைச்சு பார்த்துரு. முறைச்சிருமா? மூக்கறுத்துறேன்னு சொல்லிடுமா? டூ விட்டுரு. போ சொல்லு. குத்திடுவேன்னு சொல்லு. அடி. குத்து குத்து சொல்லு. சொல்லு. குத்து குத்து. மாமா அக்காவெல்லாம் குத்துவாளாம். போ சொல்லு. போ